காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 1875, வட்டி ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையை காணுங்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில ஒரு பேசிக்கா ஒரு சம் கேட்கணும்னா இந்த மாடல் சம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னாலும் சரி, இல்ல புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய அகாடமியில புக் வாங்குறீங்க 25 மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல ஃப்ரீயா ரைட் பண்ணிக்கலாம். கூட்டு வட்டி 2 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகை காணுங்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. கொடுத்துருக்கிற அசல் அப்படியே எடுத்துக்கோங்க. என்னது 1875 இன்ட்டு வட்டி 4% அப்படிங்கிறாங்க. 4% எப்படி எழுதுவோம்? 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே கேன்சல் பண்ணோமா 4ஆல 1 வகுத்தல் 25 வரும் இல்லைங்களா? ஸோ 25 அப்படியே 2 டைம் 25 இன்ட்டு 25. ஸோ 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை 2 டைம் ரெட் பண்ணிக்கணும். ஒருவேளை 3 வருஷம் சொன்னாங்களா 3 டைம் ரெட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது 2 அப்படியே ஆட் பண்ணி 25 பிளஸ் 1 26. ஸோ அதையே 2 டைம், ஏன்னா 2 வருஷம் இல்லைங்களா? அப்ப அதையே 2 டைம். ஸோ நெக்ஸ்ட் 1875 25ஆல் கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வரும்? 75 டைம் வரும். அதே மாதிரி 75 25ஆல் கேன்சல் பண்ணா 3 டைம் வரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இன்ட்டு 26 இன்ட்டு 26. ஸோ நெக்ஸ்ட் 26 இன்ட்டு 26 26 ஸ்கொயர் என்ன வரும்? 26 ஸ்கொயர் ஈக்குவல் டு 676. இதுவே 24 ஸ்கொயர்னா 576. ஸோ இங்க 26 ஸ்கொயர் 676. 676 இன்ட்டு 3 2028 மொத்த தொகை. அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 2028 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இந்த இடத்துல கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்களா, அப்ப என்ன பண்ணும்? இந்த 2028 ரூபாயில இருந்து அசல் 1875 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அது வட்டி மட்டும் கேட்டாங்களா, இங்க மொத்த தொகை கேட்டுக்கிறாங்க. அப்ப மொத்த தொகை அப்படியே போட்டோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். இது பேர் ரேஷியோ மெத்தட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற வட்டி மட்டும் எடுத்துக்கணும். எத்தனை சதவீதம்? 4%. 4% எழுதுவோம். 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இதை அப்படியே கேன்சல் பண்ணா ஒரு 4ஆல 1 வகுத்தல் 25 வரும். ஸோ இந்த 25 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ. இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ. 2 ஆட் பண்ணீங்கன்னா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ இது அசலுக்கான ரேஷியோ. அசலுக்கான ரேஷியோ என்னப்பா? 25. நெக்ஸ்ட் மொத்த தொகைக்கான ரேஷியோ வட்டி பிளஸ் அசல் 2 சேர்ந்தா மொத்த தொகை. அப்ப ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ 26. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வருஷம் பாருங்க. 2 வருஷமா இருந்தாலும் சரி, 3 வருஷம் இருந்தாலும் சரி, இதே கான்செப்ட் தான். அதை எடுத்து அப்படி இந்த பவர்ல ரைட் பண்ணிக்காங்க. இங்க 25 ஸ்கொயர், அதே மாதிரி இங்க 26 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் என்ன வரும்? 625. 26 ஸ்கொயர் 676. ஸோ பாருங்க, இது பார்த்தோம்னா அசலுக்கான வேல்யூ, இது மொத்த தொகைக்கான வேல்யூ. ஸோ பாருங்க, இங்க 625 இருக்குது, இங்க அசல் 1875 இருக்குது. ஸோ இந்த 625 பார்ட்டுக்கு தான் 625 பார்ட்டுக்கு தான் இந்த 1875. அப்ப 676க்கு என்ன வரும்? இது அப்படியே கிராஸ் பண்ணி விடுங்க. என்ன வரும்? 676 இன்ட்டு 1875 வகுத்தல்ல இந்த 625 வரும். ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 1875 625 கேன்சல் பண்ணா 3 டைம் வரும். 3 இன்ட்டு 676 2028. சரிங்களா? ஸோ சேம் ஆன்சர் தான் வருது. இந்த 2 மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 5000, வட்டி ஆண்டுக்கு 10%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை காணுங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க.